அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சின்ன ப்ரிப்பரிங். தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு 18 விதமான கரன்சி வச்சுருக்கேன். போட் நோட்டில் ஒரு 6, மயில் நோட்டு 2, சாலிமார் கார்டன் 2, இந்த வாரம் சாலிமார் கார்டன் 2, காந்தி போட்டது ஓல்டு இஸ்யூ 6, லேட்டஸ்ட்டு 2, மொத்தம் 18 விதமான கரன்சி. 18 விதமான கரன்சிலையும் குறைஞ்சது ஒரு 16 கவர்னர் இருப்பாங்க. பார்ப்போம் வாங்க. முதல்ல ஒரு 4 என்ன இது பிளாக் நோட்டில் யூஎன்சி என்ன, இது கேஆர் பொரி ரேர் கவர்னர் யூஎன்சி கரன்சி. இன்னும் பின்னாடியும் பார்த்துக்கலாம் நீங்கள். நரசிம்மன் வெரி ரேர் கவர்னர் யூஎன்சி கரன்சி. ஆர்என் மல்ஹோத்ரா யூஎன்சி கரன்சி தான். ஐஜே படேல் யூஎன்சி கரன்சி தான். மன்மோகன் சிங் மட்டும் யூஸ்டு கண்டிஷன். இது வெங்கட்ரமணன், இது குட் கண்டிஷன், யூஎன்சி கிடையாது. மன்மோகன் சிங் இங்கிட்ட ஹோல் இருக்குது, வேறு கரன்சி ஆன்ட்டு இல்லை, யூஸ்டு கண்டிஷன் தான். 789, 257 பின்னாடியும் பார்த்துக்கோங்க. இது இந்த கண்டிஷன்லாம் இருக்க ஒன்று. போட் நோட்டு பிளாக் நோட்டு இது ஒரு 6 விதமாக வச்சுருக்கேன். இந்த 6மே 6 கவர்னர். கேஆர் பூரி, நரசிம்மன், ஆர்என் மல்ஹோத்ரா, எஸ் வெங்கடரமணன், மன்மோகன் சிங், ஐஜே படேல் 6 கவர்னர். என்ன இது ஒரு செட்டு இருக்கட்டும். இந்த 6மே எல்லா சேனல்லையுமே 6 கவர்னரும் 800 ரூபா அல்லது 900 ரூபா 1000 ரூபா வரைக்கும் இது விலை போகுது. அது இவ்வளோ யூஎன்சி கண்டிஷனும் கிடையாது. நான் இதில் 6 கவர்னரில் 4 கவர்னர் யூஎன்சி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஆர்என் மல்ஹோத்ரா இது யூஎன்சி கரன்சி. ஐஜே படேல் குட் கண்டிஷன். இது 2 மயில்தாள்னு சொல்லுவாங்க, பீகாக். அதில் ஒரு 2 தாள், 2மே கவர்னர். ஐஜே படேல், ஆர்என் மல்ஹோத்ரா இந்த 2 கவர்னருமே போட் நோட்லையும் இருப்பாங்க. இது ஐஜே படேல் யூஎன்சி கரன்சி, இது ஆர்என் மல்ஹோத்ரா யூஎன்சி கரன்சி. இது 2மே போட்டிலையும் உண்டு, இது 2ம் மயில்லையும் உண்டு. அப்போ இது வரைக்கும் மொத்தமே 6 கவர்னர் தான் வந்திருக்கு இல்லையா. இந்த 2ம் இதோட இன்க்ளூடிங் ஆகிடுது, அதனால் 6 கவர்னர் தான். அதுக்கப்புறம் ஒரு எஸ் வெங்கட்ரமணன், ஒரு சி ரெங்கராஜன், இது ஒரு 2 சாலிமார் கார்டன் 2மே குட் கண்டிஷனான கரன்சி. என்ன இப்போ 6 2 8 கவர்னர் ஆச்சு. இதோட 8 கவர்னர். ஆனால் தாள் 10 தாள் ஆச்சு. கவர்னரு 8 கவர்னர் தான் வர்றாங்க. அடுத்து சுப்பாராவு வித்தவுட் சிம்பிள், இன்னொன்று வச்சுருது சுப்பாராவு வித்து சிம்பிள். சுப்பாராவு வித்தவுட் சிம்பிள், சுப்பாராவு வித்து சிம்பிள். இதில் ரூபா போட்டிருக்கும், இந்த சிம்பிள் இதில் போட்டிருக்காது. இது ஒரு கவர்னர். தாள் 2, சிம்பிள் டிஃப்ரெண்ட்டு, கவர்னர் 1 தான். என்ன அதுக்கு அடுத்து ஒரு ரகுராம்ஜி ராஜன். ரகுராம்ஜி ராஜனோட பின்னாடி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ரெட்டி கவர்னர், ரெட்டி ஒய்வி ரெட்டி குட் கண்டிஷன் கரன்சி. என்ன யூஎன்சி கிடையாது, ஒய்வி ரெட்டி கரன்சி. இதுக்கு அடுத்து உங்களுக்கு ரகுராம்ஜி ராஜன். ரகுராம்ஜி ராஜனில் இது சிம்பிள் லெட்டர். இந்த நம்பர் சிம்பிள் லெட்டர் தள்ளி வச்சுக்கிறோம். இந்த நம்பர் டெலிஸ்கோப்பிங் லெட்டர், ஆனால் ஒரே கவர்னர். ரகுராம்ஜி ராஜன் டெலிஸ்கோப்பிக். இது சிம்பிள் 2. இதுக்கு முந்தியே இந்த 2 கரன்சிக்கு முந்தியே ஒரு பிமல் ஜாலன் வைக்கணும். பிமல் ஜாலன் வித்தவுட் சிம்பிள், வித்தவுட்
இது பிமல் ஜாலன் தானே? ஆமாம், பிமல் ஜாலன். பின்னாடி வருஷமெல்லாம் போட்டு இருக்காது. என்ன குட் கண்டிஷன் கரன்சினால் வந்து யூஎன்சிலாம் கிடையாது. இது வந்து இந்த ரெட்டிக்கு அடுத்தே வந்துடும். இந்த ரெட்டிக்கு அடுத்து தான் வித்தவுட் சிம்பிள் சுப்பராவு, வித்து சிம்பிள் சுப்பராவு. அதுக்கு இந்த ரெண்டு தாளுக்கும் முந்தி பிமல் ஜாலன். எப்படின்னா அது வித்தவுட் சிம்பிள், அதுக்கப்புறம் வித்து சிம்பிளுக்கு அடுத்து ஓல்டு கரன்சி வராது. இதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்? ரகுராம்ஜி ராஜன் சிம்பிள் லெட்டரு, ரகுராம்ஜி ராஜன் டெலஸ்கோப்பிங் லெட்டரு. இது ஒரு யூஎன்சி கரன்சி. சக்திகாந்த் தாஸ் 6164 ஃபேன்சி நம்பர். இது ஒரு யூஎன்சி கரன்சி. அதுக்கடுத்து உர்ஜித் படேல், அது ஒரு யூஎன்சி கரன்சி. அதெல்லாம் ஒரு கெட்டில் தான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 8089544 இது ஒரு யூஎன்சி கரன்சி. இதெல்லாம் யூஎன்சி வச்சிடலாம், தப்பு கிடையாது. மற்ற இதெல்லாம் யூஎன்சி வந்து கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் ஒரு கெட்டு கிடைக்கி அந்த கெட்டில் இந்த ஒரு தாளுக்காக வேண்டி அந்த 100 தாளையுமே நம்ம வம்பாக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எடுத்து வைக்கிறது தயாராக இருக்கேன். கண்டிப்பாக தருவேன், பார்க்கலாம். இப்போ இது வந்து மொத்தம் 18 விதமான கரன்சி இருக்குது. 5, 10, 15, 18. இந்த 18யுமே உங்களுக்கு வந்து நான் இதை யூஎன்சின்னு சொல்லிட்டேன், குட் கண்டிஷன் சொல்லிட்டேன், நார்மல் கண்டிஷன் சொல்லிட்டேன். அவ்வளோதான் நம்மளுடைய கெப்பாசிட்டி. இப்போ மன்மோகன் சிங்கில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கட்டு 5 ரூபா கட்டு வாங்க முடியல, அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க. 10 ரூபா கட்டு கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கிடைக்கிற தாள்களில் யூஎன்சி வாங்கி வச்சுருக்கேன், கிடைக்காத தாள்களில் குட் கண்டிஷன் வச்சுருக்கேன். இது என்னுடைய கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒன்றும் எடுத்து வச்சுருக்கேன். 18 விதமான கரன்சி டோட்டல். என்ன இந்த 18 விதமான கரன்சியும் உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்டுக்கு தரேன். வெறும் 1000 ருபீஸ். 18 விதமான கரன்சியும் வெறும் 1000 ரூபா மட்டும்தான். இது எல்லாமே உங்களுக்கு. இது நீங்கள் ஒவ்வொரு பேப்பராக தேடி கலெக்ட் பண்ணணும், ஒவ்வொரு கவர்னராக தேடி கலெக்ட் பண்ணணும். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 80-90% இதில் நான் உங்களுக்கு நல்ல கலெக்ஷனாக வரிசைக்காக வச்சுருக்கேன். இது உள்ள இன்னும் கொஞ்சம் நுழைக்கலாம். அமித் தேவ் கோஷ் அப்படின்னு ஒரு கவர்னர் இருக்கார். அது கொஞ்சம் ரேட் அதிகம், கரன்சி கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒன்று கலெக்ஷனில் வச்சுருக்கேன், கரன்சி கிடைக்க மாட்டேங்குது. வேணும்னா 2 தாள் வச்சுருக்கேன், ஒன்று தருவேன். அது வேறு அது மாதிரி இன்னொன்று சி ரெங்கராஜன், இந்த காந்தி படம் போட்ட கரன்சியில் ஃபஸ்ட்டு இஷ்யூ. இதுலேயும் ரெங்கராஜன் வச்சுருக்கேன். இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு அடுத்து ஒரு ரெங்கராஜன் இருக்கார். நான் ரெட்டி வச்சுருக்கேன்னா அதுக்கடுத்து ஒரு ரெங்கராஜன் இருக்கார். அதுவும் கொஞ்சம் ரேரு. அது கொஞ்சம் ஒரு தாளே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு வைங்களேன். வேணும்னா நீங்கள் தனியாக இருக்குது வாங்கிக்கோங்க. நான் இதோட சேர்த்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு தான் நான் இது எவ்வளவோ கால்குலேஷன் நான் போட்டு எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு குறைச்சி கொடுக்கேன். ஏன்னா யூஎன்சிலாம் ஒன்று ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மயில் தாள் கிடைக்க மாட்டேக்கு, மல்கோத்ரா கிடைக்கல, ஐஜி படேல் கிடைக்கல. இன்னும் அதுலேயும் இன்னும் நிறைய கவர்னர்ஸ் இருக்காங்க. சரி, இருந்தாலும் ஓரளவு கூடிய மட்டும் ஒரு நல்ல ஒரு குட் கலெக்ஷனு. 18 தாளும் சேர்ந்து ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் உங்களுக்கு 1000 ருபீஸ். இது இன்னொரு வசதி உங்களுக்கு நான் செஞ்சு தந்துடலாம். என்ன செஞ்சு தந்துடலாம்? 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் சிப்பிங் சார்ஜ் தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 1000 ரூபா மட்டும் போட்டாலே போதும். இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அந்த சிப்பிங் சார்ஜ் என்னுடைய செலவாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷம் உங்கள் எல்லாத்துக்கும் சீரும் சிறப்பாக அமைந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். வரும் காலங்கள் 2025 இந்த 24 போல் அல்லாமல் இதைவிட சிறப்பாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் ஒளி பிறக்க வழி பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இறைவன் ஒருவனே, அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இறைவனை நீங்கள் இறை பக்தியோடு வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அந்த இறைவன் மண், பொண்ணு, செடி, கொடி, மரமாக கூட இருக்கலாம், மலையாக கூட இருக்கலாம், பெற்ற தாய் தந்தையாக கூட இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம். யாரேனும் ஒருவர், சிலவங்களுக்கு இந்த பணமே கடவுளாக இருக்காங்க, அது வேறு விஷயம். என்ன யாரேனும் ஒருவரை நீங்கள் மனதில் நினைத்து, ஒருவரை நினைக்காவிட்டாலும் ஒரு இறைவனை, செடி கொடி, 5 பூதங்கள் சொல்லுவாங்க, நிலம், நீர், மண், காற்று, ஆகாயம், பூமின்னு என்னதாம சொல்லுவாங்கள்ல, 5 பூதங்கள், அதை கூட நீங்கள் வணங்கலாம், நெருப்பையும் சேர்த்து. வரும் 2025 ஆண்டு நமது ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமல்லாமல் உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும்
சீரும் சிறப்புமாக செழித்தோங்கி வளர்வதற்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.